நடிகர் விஜய் கடவுளின் குழந்தை, ஸ்கூல் டீச்சர் சொன்ன சீக்ரெட். நடிகர் விஜய் கோட் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு படத்தில் மட்டும் நடிக்கவிருக்கிறார். பிறகு முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்தி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார். இப்படி அடுத்தடுத்த பிஸி ஷெட்யூலில் இருக்கும் விஜய்க்கு ஒரு தங்கை இருந்தார் என்றும் அவர் சிறு வயதிலேயே உயிரிழந்து விட்டார் என்றும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஆனால் வித்யா குறித்து ஒரு நிகழ்ச்சியில் விஜய் பேசியிருக்கிறார். எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய விஷயம் என் தங்கை வித்யாவின் உயிரிழப்பு தான். அதிலிருந்து மீள்வது கடினம். ஆனால் ஒன்று, எனது தங்கையை நாங்கள் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். அதனால்தான் எனக்கு இவ்வளவு தங்கைகள் இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் விஜய் குறித்து அவரது ஸ்கூல் டீச்சர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அதில் 5ஆம் வகுப்பிலிருந்து விஜய் எங்கள் பள்ளியில் தான் படித்தார். எல்லா குழந்தைகளைப் போல அவரும் சேட்டையெல்லாம் செய்ய மாட்டார். அவர் எந்த சூழ்நிலையிலும் சக மாணவர்களை துன்புறுத்தியது கிடையாது. யாரையுமே அவர் தொந்தரவு செய்தது கிடையாது. அதற்காகவே அவரை நாங்கள் கடவுளின் குழந்தை என்று அழைப்போம். விஜய் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவரது தங்கை வித்யா LKGயில் படித்துக் கொண்டிருந்தார். வித்யாவை நாங்கள் பட்டாம்பூச்சி என்று தான் அழைப்போம். வித்யாவும் அவரது அண்ணன் விஜயும் பாசமாக இருப்பார்கள். விஜய் ரொம்ப நன்றாகவே கிட்டார் வாசிப்பார், நன்றாக ஓவியம் வரைவார். அந்த சமயத்தில் வித்யா உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார். அதற்கு பிறகு விஜய் போட்டிகளில் பங்கேற்பதை நிறுத்திவிட்டார். கிட்டார் வாசிப்பது, ஓவியம் வரைவது என அனைத்தையும் அப்படியே ஓரங்கட்டி விட்டார். S.A. சந்திரசேகர் அப்போது சினிமாவில் பீக்கில் இருந்தார். அந்த சமயத்தில் அவரால் தன்னுடைய தொழிலில் தான் முழுக்க முழுக்க பிஸியாக இருக்க முடிந்தது. ஷோபாவும் மகளை இழந்த வருத்தத்தில் முடங்கிவிட்டார். இதனால் விஜய்க்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவானது. அதனை எப்படி கையாள வேண்டும் என்று விஜய்க்கு அப்போது தெரியவில்லை. அப்படியே அமைதியாகிவிட்டார். அவர் படிப்பில் சுட்டியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை செய்தால் முழு கவனத்துடன் செய்வார் என்று இவ்வாறு கூறியிருந்தார். விஜயின் குழந்தை பருவத்தில் நடந்த சம்பவம் கேட்பவர்கள் நெஞ்சை உருக்கியது.